வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முழு மசூர் பருப்பிந்து தால் எப்படி செய்கிறதுன்ட்டு காட்டி கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த தால் சுட சுட சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு நீங்கள் எதுக்கு வேணாலும் தொட்டுண்டு சாப்பிட்லாம். சுடு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டாந்து சூப்பராக இருக்கும். இந்த தால் செய்கிறதுக்கு முன்னே உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ மசூர் பருப்பை நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு ஒரு 1/2 hour அதை ஊற வச்சுட்டு குக்கரில் 1 to 3 தண்ணி போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிக்கணும். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு கடுகு வெடிஞ்ச உடனே காரத்துக்கு பச்சை மிளகா, 1-2 வெங்காயம், ஒரு டொமேட்டோ, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே மசாலா பவுடர்களை சேர்க்கணும். இங்கே நான் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அவ்வளோ கரம் மசாலா, ஜீரா பவுடர், பெருங்காயம் பொடி, ஒரு சிட்டிக்கை மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கியிருக்கேன். பச்சை வாசனை போனோட்டு வெந்திருக்கிற மசூர் தாலை சேர்க்கணும். குக்கரில் 3 விசில் வந்தாக்கா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னுட்டு. இப்போ அதை சேர்த்துட்டு ஒரு 5 minutes கொதிக்க விடணும். தேவைப்பட்ட உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 minutes கொதிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டாக்கா சூப்பரான தால் ரெடி. இதுக்கு விருப்பப்பட்ட குட்டியுண்டு புளியை நெஞ்சிட்டு அதை ரசத்தை சேர்க்கலாம். நான் இங்கே எலுமிச்சைப்பழ சாரத்தை சேர்த்துருக்கேன். எதானாலும் சேர்க்கலாம். எலுமிச்சைப்பழமானா சேர்க்கலாம், புளியானாலும் கூட சேர்க்கலாம். புளி சேர்த்த உடனே ஒரு 2 minutes கொச்சா போகிறோம். ரொம்ப கொதிக்க வேண்டாம். அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக சுட சுட சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடுங்கோ. அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் பார்த்த உடனே செய்யுங்கோ. உங்கள் வீட்டில் எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியும் வச்சுட்டு வேறு வீடியோவில் வரேன் நான். ஓகே, பாய்.